பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயம் தியான யோகம். 6வது அத்தியாயம் தியான யோகத்துல 9வது ஸ்லோகம். தியான அத்தியாயம் 9வது ஸ்லோகம். சுக்ரம் மித்ராயுதாசீன மத்யஸ்தத்வதே த்வேஸ்ய பந்துசு சாதுஸ்மபி சபாபேசு சமபுத்திர் விசிஷ்யதே. நேர்மையான நலன் விரும்பிகள் பாசத்துடன் நன்மை செய்வோர். சும்மா நன்மை செய்யற மாதிரி நடிக்கிறவங்க இல்ல, சும்மா நேரத்துக்கு நடிக்கிறவங்க இல்ல, சும்மா ஏதோ மீடியாக்கள் போட்டோ எடுக்கிறதுக்காக மகாராஜிகள் வரும்போதோ இல்ல ஏதாவது நியூஸ் பேப்பருக்கான போட்டோவுக்காக சிரிச்ச முகத்தோட கொடுக்கறது அது இல்ல. அப்படி இருக்க கூடாது. எனக்கு பிரியமானவங்க யாருன்னு கேட்டா எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். எல்லோருக்கும் சமநோக்கத்தோட நன்மை செய்யணும். இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன், இவன் நமக்கு ஆகாதவன் அப்படின்னு பார்க்காம எல்லோரிடத்திலும் பாசம் காட்டணும். நேர்மையான நலன் விரும்பிகள் பாசத்துடன் நன்மை செய்வோர் நடுநிலை கொண்டோர். நடுநிலையோட இருக்கணும். நமக்கு வேண்டியவங்களுக்காக அவங்களுக்கு சாதகமாகவும் வேண்டாத ஒருத்தர் இருந்தாங்கிறதுக்காக அவன் உண்மையிலேயே தப்பு செஞ்சிருக்க மாட்டான். நம்ம வேண்டாதவங்களுக்காக அவன் மேல நம்ம காழ்ப்புணர்ச்சியை காட்டுறது, அவனுக்கு பாதகமான தீர்ப்பு சொல்றது. நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கலாம், நம்ம ஒரு 4 பேர் மதிக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறோங்கிறதுக்காக எதையோ தவறான ஒரு தீர்ப்பை சொல்லக்கூடாது. நேர்மையான தீர்ப்பை சொல்லணும். அதைத்தான் இங்கே பகவான் சொல்றார். நேர்மையான நலன் விரும்பிகளாக இருக்க வேண்டும், பாசத்துடன் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும், நடுநிலை கொண்டோராகவும் இருக்க வேண்டும், சமாதானம் செய்வோராக இருக்க வேண்டும். 2 பிரிவுகளுக்கு இடையில சண்டை வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கும் சின்ன பிள்ளைகளால குழந்தை சண்டைகள். இந்த பிள்ளை அங்க போய் என்னத்தையோ ஒரு பாத்திரத்தை உடைச்சிருச்சு. அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு சண்டை வந்துருச்சு. இவங்க ஒரு பிரிவு ஜாதி, அவங்க ஒரு பிரிவு ஜாதி. தேவையில்லாத சண்டை வருதுங்கிறதுக்காக இடையில புகுந்து 2 பேருக்கு சண்டை எடுத்து விட்டு குளிர்காயிறது அல்ல பக்திங்கிறது. அங்கே நடுநிலையான ஒரு தீர்ப்பை சொல்லி, எப்பா எல்லாரும் எல்லா குழந்தைகளுக்காக நம்ம அடிச்சுக்கிடக்கூடாது. குழந்தைகள் இன்னைக்கு அடிச்சுக்கணும், நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்கணும். எல்லோரும் குழந்தைகள் மனசுல தெய்வம் இருக்கு. குழந்தையும் தெய்வமும் வேற அல்ல. பகவான் வேற எங்கேயோ குடியிருக்கிறார் நினைக்காத. பகவான் எந்த திவ்ய சேத்திரத்திலேயோ பிருந்தாவனத்திலேயோ மதுரா சேத்திரத்திலேயோ இல்ல ஸ்ரீரங்கத்திலேயோ இல்ல காஞ்சிபுரத்திலேயோ எந்த ஒரு சேத்திரத்திலையும் குடியிருக்கல. சின்ன குழந்தைகள், வஞ்சகம் சூது இல்லாத குழந்தைகள் மனசுலதான் குடியிருக்கு. அதனால அந்த குழந்தைகள் மனசுல இருக்கிற தெய்வங்களுக்காக நாம் அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிடாம ஏதோ தெரியாம உடைச்ச குழந்தைக்காக நாம இன்னைக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடணுமா இப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்றவன் தான் உண்மையான பக்தன். அவனே எனக்கு பிரியமான பக்தன் என்று பகவான் சொல்கிறார். சமாதானம் செய்வோர், பொறாமை கொண்டோர், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள் எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும். பொறாமை கொண்டவன் இருப்பான் அதுல, அதுக்காக அவன் பொறாமை கொண்டவங்களுக்காக அவன் மேல விருப்பம் காட்டக்கூடாது. அதுதான் சொல்றாரு. நமக்கு நண்பர்களாகவும் இருக்கலாம், நமக்கு எதிரிகளாகவும் இருக்கலாம், சாதுக்களாகவும் இருக்கலாம், பாவிகளாகவும் இருக்கலாம் என அனைவரையும் சமமான நோக்கத்தோடு பார்த்து, எவன் சமமான பார்வையில் சம நோக்கத்தோடு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறானோ அவனே என்னுடைய பக்தன், அவனே என்னுடைய பிரியமான பக்தன் என்று இங்கே பகவான் இங்கே பிரகடனப்படுத்துகிறார். அப்படி நடத்துபவனே மேலும் முன்னேறியவனாக, என்னை நோக்கி வருபவனாக, என்னுடைய உலகமான கோலோக பிருந்தாவனத்தை நோக்கி வரக்கூடிய பக்தராக இருக்கிறார் என்பதை சொல்வதே இந்த தியான ஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம். அதைத்தான் இங்கே சம்ஸ்கிருதத்தில் இந்த பகவத்கீதையில் பகவான் உச்சரித்தது. சுக்ரம் மித்ரார்யுதாசீன மத்யஸ்தத்வத்வத்வேஷ்ய பந்துசு சாதுஸ்வபி சபாபேசு சமபுத்திர் விசிஷ்யதே. இதுதான் பகவான் சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புரியாத நாளும் கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சாலும் ஏதோ ஒரு சில வார்த்தைகளையாவது நம்ம புரியுதோ புரியலையோ, இது பகவானே சொன்ன வாக்கியம். அவருடைய திருவாயிலிருந்து வந்தது. அவருடைய வாயிலிருந்து நம்மள மாதிரி பக்தர்களுக்காக அர்ஜுனனை ஒரு கருவியாக வைத்து குருக்ஷேத்திரத்தில் உபதேசிக்கப்பட்ட மந்திரம் தான் இந்த மந்திரம்.
அதனால முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய 33 கோடி தேவாதி தேவர்களும் அங்கே அனைத்து தேவர்களும் எல்லா தெய்வங்களும் யார் ஒருவனுடைய பாதார விந்தத்தை தேடி பிடிக்க முடியாமல் திணறுகிறதோ அந்த பகவானே இறங்கி வந்து நமக்காக கீதா உபதேசத்தை அர்ஜுனன் மூலமாக அகிலத்துக்கு உணர்த்திய அந்த ஆபத் பாந்தவனுடைய திருவாயிலிருந்து வந்த ஸ்லோகம் சற்று கடினமாகத்தான் இருக்கும். அதனுடைய அர்த்த ஸ்லோகங்களையும் அதனுடைய உச்சரிப்புகளையும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மாயாவாதத்தில் மூழ்கி கிடக்கும் இந்த ஆத்மாக்கள் புரிந்து கொள்வது சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் அதை சற்று சிரமத்தோடு உச்சரித்து நாம் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோமானால் பகவானுடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்பதை இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லி இந்த கீதா வாக்கியத்தை, இந்த ஸ்லோகத்தை இன்று நிறைவு செய்வோம். மீதி நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். हरे कृष्णा हरे कृष्णा। जय जय श्री श्री भगवत गीता की जय। जय जय धर्म क्षेत्र कुरुक्षेत्र धाम की जय। हरि नाम संकीर्तन की जय। हरे कृष्ण महामंत्र की जय। जय जय भो जय जय गुरुदेव श्रील भक्त विभूद बोधायना गोस्वामी महाराज की जय। प्रेमानंदी।